இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்குடா. வேணாண்டா. சரித்திர நாயகன் சக்தி சக்தி விட்றா நான் தான் வந்துட்டேன்ல. எப்படிதான் இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நீ இல்லாதான் குற, மத்தபடி நாங்க நல்லாதான் இருக்கோம். திவ்யா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் குயில். ஹலோ. இந்த மாதிரி சேட்டைங்க எல்லாம் இவ ரொம்ப ஜாஸ்தியாவே பண்ணுவான். எங்க ஊர்ல மக்கள் தொகை குறைந்து வச்சுக்கேன். அதுக்கு ஒரே காரணம் குயில் தான். எப்படி? இவ அடிக்கிற மொக்க காமெடியில எல்லாருமே தானா தூக்கல் பண்ணிக்கிறாங்க. ஆனா இது வரைக்கும் என் மேல எந்த கொலை கேசும் பதிவாகல. நானும் குயில் சின்ன வயசுல இருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். 3ஆம் வகுப்பு 2 பேர் சேர்ந்து ஒண்ணா படிச்சோம். ஏன் அதுக்கப்புறம் வேற ஸ்கூல் போயிட்டாரா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எப்பவும் போல எனக்கு சொல்லி கொடுத்த ஒவ்வொரு வாத்தியாரும் டிரான்ஸ்பர் வாங்கி அப்படி வேற ஸ்கூலுக்கு ஓடி போயிட்டாங்க. புதுசா வர எல்லா வாத்தியாருமே இங்க இருக்க காலிமணம் தெரிஞ்ச உடனே சொல்லாம கொள்ளாம எல்லாம் அப்படியே எஸ்கேப் பண்றாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த ஸ்கூல் எப்படியா பூட்டணும்னு பிளான் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எச்சமே வந்து இவங்க அப்பா அம்மா காலில் விழுந்து தயவு செய்து இவனை ஸ்கூல் பக்கமே விட்டுறாதீங்கன்னு அழுதாங்க. அதுக்கப்புறம் தான் இவன் ஸ்கூல் பக்கமே போல. இப்பவும் எங்க ஊர் பள்ளிக்கூடத்த ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளின்னு சொல்ல மாட்டாங்க. முன்னாள் மாணவன் குயில் துவக்கப்பள்ளின்னு தான் சொல்றாங்க. அந்த அளவுக்கு. இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? என்ன? எங்க குடும்பமே கொடி கட்டி வாழ்ந்த குடும்பம். அவ்வளவு செல்வாக்கான குடும்பமா? அட நீ வேற திவ்யா. இவங்க தாத்தா ஓமாந்தோர் பக்தவச்ச காலத்துல எலெக்ஷன்ல கொடிய கட்டினார். இவங்க அப்பா காமராஜர் அண்ணா காலத்துல எலெக்ஷன்ல கொடிய கட்டினார். இப்ப கரண்டா இவன் கொடிய கட்டியிருக்கான். அதத்தான் பெருமையா கொடி கட்டின குடும்பம் சொல்லிட்டு இருக்கான். எப்படியோ கொட்டினா கொட்டி தானுங்க. நமக்கு படிப்பு தான் ஏறல தவிர மத்தபடி பொது அறிவுல நம்மள ஆட்சிக்கு ஆளே கிடையாது. வேணும்னா என்ன கேள்வி கேட்டு பாருங்க. என்ன கேக்குறது? உன் பேர் என்னன்னு கேளுங்களேன். சரி, உங்க பேர் என்ன? குயில். உங்க அப்பா பேர் என்னன்னு கேளுங்களேன். உங்க அப்பா பேர் என்ன? ஏகாம்பரம். இப்ப உங்க அம்மா பேர் என்னன்னு கேளுங்களேன். பாத்தீங்களா எவ்வளவு போறாம? நம்ம கிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் டாட்டான்னு பதில் வந்துகிட்டே இருக்கும்ல. பில்கண்டன்ல இருந்து பின்லாடன் வரைக்கும், எஃப்டிவில வர எமிலில இருந்து எலிசபெத் டெய்லர் வரைக்கும் எல்லா கேள்விக்கும் நம்ம கிட்ட பதில் இருக்குங்க. எலிசபெத் டெய்லர்னு எனக்கு ஒரு ஞாபகத்துக்கு வருதுங்க. அவங்க அட்ரஸ் உங்க கிட்ட இருக்கா? இல்லையே. எதுக்கு? எங்க அம்மா 2x2 ஜாக்கெட் பீஸ் வச்சிருக்கு. அத டெய்லர் கிட்ட தானே கொடுத்து வைக்கணும். அதான் அட்ரஸ் கேட்டேன். பாத்தியா நீ போட்ட மொக்கையில ரத்தமே வந்துடுச்சு. போதுடா விட்டுறா. நான் பேச ஆரம்பிச்சா வார்த்தைங்க நான் ஸ்டாப் கொண்டாட்டமா வந்துட்டே இருக்கு. நான் என்ன பண்ணட்டும் சக்தி? அப்படியே நடுமணில ஆப்படிச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் நான் ஸ்டாப் திண்டாட்டம் தாண்டி. இந்தாரு சைக்கிள் கேப்ல சொன்னதை மறந்துடலான்னு மட்டும் நினைச்சிடாத. சைக்கிள் கேப்ல சைக்கிள் ஓட்டுனா நாங்கெல்லாம் ஏரோப்ளேனே ஓட்டுவோம்ல. இந்த முத்தழக பத்தி உனக்கே ரொம்ப நல்லா தெரியும். வீணா என்ன டென்ஷன் ஆக்கி என்கிட்ட வாங்கி கட்டிக்காத. இப்ப நீ என்ன முடிவெடுத்திருக்குங்கறத தெல்ல தெளிவா எனக்கு தெரிஞ்சாகணும். உன் வாயை திறந்து உன் மனசுல என்ன இருக்குங்கறத டிப்பர் லாரில இருந்து ஜல்லி மணல் கொட்டுற மாதிரி கடகடகடன்னு கொட்டுற. என்ன 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 அங்க முணுமுணுப்பு? சத்தமா, கொஞ்சம் சத்தமா தான் சொல்றது. என்னது? இன்னும் முடிவே எடுக்கலையா? என் விஷயத்துல முடிவு எடுக்கிறத விட்டுட்டு அப்படி என்ன உனக்கு முக்கியமான சொல்லி? புரியுது. நம்ம முத்தழகு தானே, நம்ம சொன்னா கேட்டுப்பா. அப்படின்னு எப்பச்சப்பமா நினைச்சுக்கிட்டு ஏடா கூடமா ஏதாவது தப்பான முடிவு எடுத்த என் கோவத்தை தாங்கறதுக்காக இன்னொரு பருப்பு பொருந்தாகணும். ஞாபகம் வச்சுக்கோ சொல்லிட்டேன். ஐயா தோ பாருடா மூஞ்சி உம்முன்னு போறத. உன்னைய நான் திட்டாம வேற யார் திட்ட போறா? எனக்கு உன் மேல இருக்கிற அக்கறை கொஞ்சமாவது உனக்கு ஏன் மேல இருக்கா? ஒரு வருஷமா என் மாமனை பாக்காம குஷ்பு மாதிரி இருந்தன்னா இப்படி சிம்ரன் மாதிரி ஸ்லிம்மா ஆயிட்டாங்கிறது உனக்கே தெரியும். உசுருக்கு உசுரான என் மாம இன்னைக்கு ஊர்ல இருந்து வருது. அது வந்ததோ என் அப்பா அத்தா மனசுக்குள்ளயும் என் மாமா அத்தா மனசுக்குள்ளயும் புகுந்து என் கல்யாண பேச்சை எடுக்க வைக்கணும். இங்க பாரு, வெறும் பேச்சை எடுக்க வைக்கிறது மட்டும் பத்தாது. எவ்வளவு சுருக்கா எங்க 2 பேரும் கல்யாணமும் நடந்து ஆகணுமோ அவ்வளவு சுருக்கா நடந்து ஆகணும். நான் உன்னதான் மலை போல நம்பியிருக்கேன். அப்புறம் ஆட்டங்காளி படுதாகாளி இப்படி சொல்லி எசக்கு பிசக்கா ஏதாவது சொதப்பனன்னு வச்சுக்கோ. சிவனே, இப்போதைக்கு என்ன பத்தி தெரியாது.
என்ன பகைச்சுக்கிட்டு நீ எந்த கோயிலும் இருக்க முடியாது, ஞாபகத்துல வச்சுக்கோ. நான் உன்னை ரொம்ப திட்டிட்டேனா? சாரி. என்ன நீ ஏன் நான் உன்னை திட்டுற அளவுக்கு நடந்துக்கிற? என் மாமா சிங்கப்பூர் போறதுக்கு முன்னாடியே எங்க 2 பேரையும் நீ சேர்த்து வச்சிருந்தா இந்நேரம் ஒரு பெரிய கோயில கட்டி கும்பாபிஷேகமே நடத்திருப்ப. அதை விட்டுட்டு இந்த சின்ன கோயில்ல இருக்கிறதுக்கு உனக்கு என்ன தடையதா? இதாரு என் மனசுல இருக்கிற அம்புட்டி உங்ககிட்ட கொட்டிட்டேன். இதுல ஏதாவது மாறுதலா மட்டும் நடந்தது, அப்புறம் இந்த முத்தழக பத்தி முழுசா தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். சொல்லிவிட்டேன். முத்தழகு, என்னடி ஏன் இப்படி அறக்க பறக்க ஓடி வர? சக்தி சக்தி மாமா, மாமாக்கு என்ன? சக்தி வந்தாச்சு. என்ன என்னடி சொல்ற? சக்தி ஊருக்குள்ள வந்துட்டான்டி. என்ன வந்துட்டானா? அவ இவன் சொன்ன வாயெல்லாம் உடைச்சு எடுத்துருவ, ஜாக்கிரதை. சின்னையா வந்துட்டாரு, உன் வீட்டுக்காரர் வந்துட்டாரு முத்தழகின்னு சொல்லணும். என்ன புரியுதா? உடைச்சு எடுத்துருவ, ஜாக்கிரதை. சின்னையா வந்துட்டாரு, உன் வீட்டுக்காரர் வந்துட்டாரு முத்தழகின்னு சொல்லணும். என்ன புரியுதா? ஆமா, என் மாமனை பாத்தியா? பாத்தண்டி. அவர் எப்படி இருக்காரு? சூப்பரா இருக்காடி. பார்த்ததும் அப்படியே கடிச்சிட்டீங்களா போல இருக்கு. அப்படியே கண்ணு மொழி நோண்டி எடுத்துருவேன். மாவள என்ன பாக்க வர்ற சாக்குல இந்த மாதிரி சீவி சிங்காரிச்சுக்கிட்டு அப்படியே மினுக்கிட்டு என் மாமா முன்னாடி வந்து நின்னு வச்சுக்கோ, உனக்கு கொன்னுடுவோம். கொண்டு ஜாக்கிரதை. இது இந்த பயம் உன் உடம்புல துணி ஓட்டிட்டு இருக்கிற மாதிரி உன் மனசுல எப்பவும் ஓட்டிட்டு இருக்கணும். என்ன எங்க எங்க மாமா வீடு எங்க இருக்குன்னு சொல்ல பாக்கலாம். ஐயோ, எனக்கு தெரியாதுமா. தெரியாது. அது அது முத்தழகு. ஏ முத்தழகு, நீ என்னதான் மனசு நிறைய ஆசை வச்சுட்டு ஓடினாலும் உன் பெரிய சிங்கப்பூர் மாமா ரத்தன கமலத்தை விரிச்சு உன்னை வர வைக்க போறது இல்ல. அத மனசுல வச்சுக்கிட்டு ஓடு. திவ்யா, இது பாக்கி பாக்கின்னு சொன்னதும் எவ்வளவு பாக்கின்னு கேட்கறாத. உறவுமுறைன்னு சொன்னா எங்க அம்மா. ஆனா நாங்க 2 பேரும் என்னைக்கு இப்படி பழகினதே கிடையாது. நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகுவோம், அது இதுன்னு சொல்லுவான். யாரும் நம்பிடாதீங்க. என் மாமா இருக்கானே பெரிய காரியக்காரன். என்கிட்ட ஏதாவது காரியம் ஆகணும்னா அம்மா அம்மான்னு என் காலை சுத்தி சுத்தி வருவான். அப்புறம் அவங்க ஐயா கிட்ட ஏதாவது காரியம் ஆகணும்னா என் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டான். அப்படி ஒரு புத்திசாலி மகனை நீ பெற்றதுக்கு நீ என்ன மெச்சிக்கணுமா? ஐயோ என் செல்லம் மவனே, இவனை யாரும் நம்பிடாதீங்க. எப்ப தோட்டத்துக்கு போவான், எப்ப பூவை பறிப்பான், எப்ப காதல வைப்பான்னு தெரியவே தெரியாது. ஆமா, திவ்யா, இது எங்க தாத்தா வீரசாமி, எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். இவர் சைட் அடிக்க போகும்போது என்னதான் கூட்டு போவாரு. நான் அது கூட போனாதான் வயசு பொண்ணுங்க வெளியே வருவாங்களாம். ஏண்டா பேராண்டி, என்ன ஒண்டியா விட்டுட்டு போயிட்டேடா அம்போன்னு. நீ போனதுல இருந்து ஒரு சிரிக்கிய கூட நான் சைட் அடிக்கவே இல்லடா. விடுங்க தாத்தா, அதான் நான் வந்துட்டேன்ல, பட்டைய கிளப்பிடுவோம். ஐயா வணக்கம். சக்தி, உங்க ஐயா வந்துட்டாரு. வணக்கம். வாய்யா, எப்படியா இருக்க? நல்லா இருக்கையா? பயணம்லாம் நல்லா இருந்துச்சா? சாரி மச்சு. நல்லா இருமா, நல்லா இருமா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் மாமா. அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. அப்பா ஏதாவது சொல்லி அனுப்பிச்சாரா? அவங்க உங்ககிட்ட போன் பண்ணி பேசணும்னு சொன்னாங்க. ஆஹா, தம்பி நேரம் இல்ல, ஐயாக்கு நிறைய சோழி இருக்கு. சாப்பிட்டீங்களா? இல்லையா, இப்பதான் பேசிட்டு இருந்தோம். சரி, நீங்க சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. நான் சோழில முடிச்சுட்டு வந்துடுறேன். என்னப்பா? அது ஒரு பெரிய காதல. அத போய் ஆமா, இந்த வண்டி யாருது? ஏன் என்னைய பார்த்தா உனக்கு பைக் ஓனர் மாதிரி தெரியலையா? இல்ல, நீ எல்லாம் பைக் வாங்கிட்டியே, சிங்கிள் டீக்கே சிங்க அடிப்ப. இது ஃபர்ஸ்ட் ஹேண்டா செகண்ட் ஹேண்ட் பைக்கா? செகண்ட் ஹேண்ட் தான் மாப்ள. யார்கிட்ட வாங்கின? அதுவா, நம்ம மலரக்காவை வச்சிருந்தானே வேலுமணி, அவங்கிட்ட இருந்துதான். அவங்கிட்ட இருந்து எப்படி? ஒரு கட்டத்துல மலரக்காவை நானே வச்சுக்கிற மாதிரி சூழ்நிலை. அதான் இத வேற நீ பெருமையா சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் ஒரு பொழப்பாடா? நான் என்ன பண்ண? வாயை தொத்த உனக்கு இதான் வருமா? வண்டிடுற போ.
மாப்ள 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு காரை வாங்கி வித்தன அந்த கதையை சொல்றேன். என்னது நீ கார் வாங்கினியா? அது என்ன கதை? அது ஒண்ணு இல்ல மாப்ள, நம்ம ராமசாமி பொஞ்சாதி சிவகாமிய வச்சுருந்தானே நம்ம முருகையா. ஏய், அவன் பொண்டாட்டி நீ வச்சுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு, அதான் நீ சொல்ல வர? நான் என்ன மாப்ள பண்ணட்டும்? நம்ம கட்டத்துக்கு இப்படி பல கட்டத்துல பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கு. ஏய், பாத்துடி பாத்து, ஒரு கட்டத்துல உன் உடம்புல கட்டம் போட்டுற போறாங்க. பாத்து வண்டி ஓட்டு. தம்பி அண்ணாச்சி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் தம்பி. நீ வந்துட்டுதான் கேள்விப்பட்டேன். நானே உங்க வீட்டு பக்கம் வந்து பாக்கலாம்னு இருந்தேன். நானே உங்களை வந்து பார்க்கலாம் நினைச்சேன் அண்ணாச்சி. ஃபீல் சோக்கியமா? சைக்கிள் தம்பி. எங்க போறீங்க? டவுனுக்கா? ஆமா தம்பி, வயலு கொஞ்சம் உரவாங்கண்ணா, டவுன் வரைக்கும் போக வேண்டியிருக்கு, போயிட்டு வந்துடுறேன் தம்பி. சரி அண்ணாச்சி, கிளம்புங்க, நான் அப்புறம் வரேன். சரி தம்பி வரேன் தம்பி, வர்றேன். அடே படவா ராஸ்கல், தம்பி வண்டியில உட்கார்ந்து இருக்கும் போது ஸ்பீடா கீடா ஏதாவது ஓட்டினா உன் மென்னே புடிச்சு உன்னை காலி பாத்தியா பண்ணிருவேன். சக்தி, நீ இருக்கும்போது நம்ம ஊர் பயமாக்கா இந்த பாடுபடுத்துறாங்க. நீ இல்லாதப்ப என்ன என்ன பாடுபடுத்திருப்பாங்க. விடுறா மாப்பிள, அதான் நான் வந்துட்டேன்ல. நினைச்சிட்டு கிளம்புங்க. வரேன். கிளம்பு கிளம்பு. முத்தலங்கடா எங்க திருப்பு வண்டி திருப்பு. முத்தலங்கு முத்தலங்கு முத்தழகு, என்ன என்ன முத்தழகு, எப்படி இருக்க? நல்லா இருக்க மாமா. ஆளை பார்த்தா வெளிச்ச மாதிரி இருக்க, உடம்பு சரியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, நல்லதா இருக்கு. இல்ல என்னடா கேள்வி கேட்க? இவ்வளவு நாளா உன்னைய பார்க்க முடியாம முத்தைக்கு வாடி போய் கிடக்கு, என்னமோ ஒன்னும் தெரியாத மாதிரி கேக்குற. அப்படி முத்தழகு, அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. நீ தான் மறந்துட்ட, நான் உன்னை மறக்கல. நான் சிங்கப்பூர் கிளம்பும்போது உன் ஞாபகத்துமா எனக்கு ஒரு கர்ச்சீப் கொடுத்த, நான் அதையும் உன் ஞாபகத்துமா வச்சிட்டு இருக்கேன். ஞாபகம் இருக்கா? பரவாயில்ல மாமா, உனக்கு கொடுத்த கட்சிப்ப அப்படியே பத்திரமா வச்சிருக்கல. என்ன முத்தழகு, உன்னை போய் என்னால அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியுமா என்ன? நாம அப்படியே பழகிருக்கோம். ஆக்சுவலி சிங்கப்பூர்ல இருந்து நான் வந்த அப்புறம் உன்னை வந்து மீட் பண்ண கூட நினைச்சிட்டு இருந்தேன். ஏன் மாமா? பின்ன முத்தழகு, நான் சிங்கப்பூர் போனப்ப ஒரு தடவை என்கிட்ட போன் பண்ணி பேசணும்னு தோணிச்சா? என்ன பண்றது, நான் தான் உன்னே நினைச்சிட்டு இருக்கேன், நீ என்ன மறந்துட்ட. நான் அப்புறம் வீட்டுக்கு வரேன், நான் கிளம்புறேன். எப்ப வர மாமா? முதல்ல ஊர்ல தலையை காட்டணும், நீ கிளம்பு. வரம்புள்ள